செல்ல பாப்போம். சை, கண்டராவியா வருது. பேசாம பேப்பர் வாட்சும் பார்ப்போம். வளர்ப்பு நாயால் தகராறு, ஒருவர் குச்சி கொலை. போச்சுரா. மனைவி சாடையை வெட்டிய கணவர் வரதட்சணை கொடுமை புகாரில் கைது. சை, பேப்பரை பார்த்தோம்னா வெட்டு குத்து கொலை கொள்ளன்றதே இருக்கு. இவங்க எல்லாம் என்னத்தை செய்ய போறாங்க எல்லாம் தெரியல. நேரம் ரெஸ்ட் எடுப்போம். என்ன பெருசு தடுமாறி மாட்டிருது? ஐயோ, என்ன பெருசு சேர்ல இருந்து கீழே வந்துட்ட போல தெரியுது. இல்லை, நடக்க மாட்டாதவன் நல்ல வீட்டுல பொண்ணு கேட்ட மாதிரி இந்த இருக்கிற முக்கில் தானே போய் இந்த பெஞ்சியை வாங்கிட்டு வந்தேன். அது என்னமோ உட்காந்து நீ சடக்குன்னு ஒடிச்சுக்கிருக்கு. பெருசு, நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீ பேசாம மதுரைக்கு போய் தியானலிங்கா பர்னிச்சர் மார்ட்னு ஒரு கடை இருக்கு. அந்த கடையில போய் உன் வீட்டுக்கு தேவையான எல்லா பர்னிச்சர் ஐட்டங்களும் வாங்கு. பொருள் நல்ல தரமா இருக்கேன், விலை ரொம்ப குறைவா இருக்கேன். வேண்டா, வீட்டுல போடுறதுக்கு ஒரு 4-5 சேர் வேணும். இதுக்கு போய் மதுரைக்கு போகணுமா? எதுக்கு பெருசு மதுரைக்கு போற? ஒரு போன் போட்டு சொன்னா போத, உடனே வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. இல்லடா, 1-2 சேர்ந்தாலும் அங்க தருவாங்களா? ஆமா பெருசு, எத்தனை சேர் வந்தாலும் உடனே அனுப்பிடுவாங்க. என்ன பெருசு பாத்துட்டியா? மதுரை தியானிலிங்கா பர்னிச்சர் மார்ட்டு அரவிந்த் கண்ணாஸ்பத்திரி பின்னாடி இருக்கு. புரியுதுடா? நேர மதுரை தியானிலிங்கா பர்னிச்சர் மார்ட்டுக்கு போறேன். அங்கேயே போய் எனக்கு தேவையான பர்னிச்சர் ஐட்டங்களை வாங்கிட்டு வரலாம்னு முடிவு எடுத்துட்டேன். மறுபடியும் சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்க. மதுரை தியானிலிங்கா பர்னிச்சர் மார்ட்டு அரவிந்தர் கண்ணாஸ்பத்திரி பின்னாடி, குருவிக்காரன் தெருவு, மதுரை.